சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சைராம் என்னுடைய ராசியின்படி இந்த கடவுளை வணங்குனா எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி என்னை குழப்புறாங்க. ஆனால் என்னுடைய மனசோ சாயப்பாவை மட்டும்தான் வணங்கணும், வேற கடவுள் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ ஒருவேளை என்னுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி தான் நான் கடவுளை வேண்டணுமா? அப்படி வேண்டுனாதான் நான் நினைச்சது எல்லாமே நடக்குமா? எனக்கு ரொம்ப புரியாத ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் கனத்த இதயத்தோடு நான் இந்த கேள்வியை கேட்குறேன். எனக்கு சரியான பதில்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. அதற்குரிய பதில் தான் இந்த பதில். பொதுவாகவே நாம் இந்த ராசி, நட்சத்திரம், நேரம் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு விஷயத்தை செய்ய பழகிட்டோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு துன்பங்கள் வந்துருச்சுன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் தான் நம்ம மனசை வைக்கிறோம். ஒரு கேள்வி நீங்கள் கேளுங்க, யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க ராசியின்படி வணங்கப்பட்ட தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு குபேர திசையில், சுக்கர திசையில் அவங்க வாழ்கிறாங்களா? ரெண்டாவது, நோய் நொடி இல்லாமல் வாழுறாங்களா? மூணாவது, எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்கிறாங்களா? ரொம்ப பெரிய விஷயம் நாலாவது, நினைச்சது எல்லாமே நடந்துடுதா? இந்த கேள்விகளை நீங்கள் அவங்க கிட்ட கேட்கக்கூடாது. உங்கள் மனசில் அவங்கள பற்றி கேள்விகள் எழுப்புங்க. நம்ம மனசு குழந்தை மாதிரி, அதை சரியாக புரிய வச்சிட்டா அந்த மனசு மிகப்பெரிய சந்தோஷமும் ஒரு தெளிவும் அதுக்கு கிடைச்சிடும். அதனால் இந்த குழப்பங்கள் வர்றது நியாயமானது தான். ஆனால் இது இப்படியே விட்டுட்டா கடைசியில் என்ன பண்ணுவோம்? எல்லா கடவுளையும் வெறுத்துடுவோம். அப்போது சாயப்பாவை வணங்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை அவங்க சொல்லலை. ஸோ உங்ககிட்ட சொல்கிறவங்களும் உங்கள் மேலே உரிமை இருக்குது. நீங்கள் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறதால தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அவங்கள வெறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, விவாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெளிவு தான் இதற்கு நிரந்தரமான பதில். அப்போ ராசியின் படி கடவுள் யாருக்கும் எதுவும் கொடுக்கறது இல்லை. கடவுளுடைய கொள்கை என்னன்னா, எந்த மனுஷன் தன்னுடைய வேலைகளை பக்தியோடு செய்கிறானோ, யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சலையும் கொடுக்காம இருக்கிறானோ, பாவத்தை செய்யாம இருக்கானோ, புண்ணியத்தை செய்கிறானோ, அவனுக்கு தான் கடவுள் எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு. இதை செய்யாதவன் கடவுளோட அருளை பெறவே முடியாது. கடவுளே வணங்காதவங்க கூட இந்த மாதிரியான நல்ல பண்புகளை வளர்த்து வாழ்ந்தாங்கன்னா கடவுள் அவங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா ஒரு பெற்றோர்களுக்கு 5 குழந்தைங்க, அந்த 5 குழந்தைகளும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதம் மாதிரி. ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு அந்த 5 குழந்தையும் ஒரே குழந்தைய அதை நினைப்பாங்க. அப்போ அதே போலதான் கடவுளோட குழந்தைகள் தான் நாம் அனைவரும். அப்போ கடவுளை வணங்குறவங்களுக்கு தான் கடவுள் முன்னுரிமை அப்படின்றது இல்லை. யார் நல்ல எண்ணத்தை அடிப்படையாக வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கடவுள் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்துவார். அதனால் உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம்.
யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படுத்துங்க. உங்களுக்கு எந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கை அதிகப்படியாக இருக்கிறதோ அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க. அதே போல் உங்கள் எண்ணங்கள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கட்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இன்னொரு விஷயம், இந்த உலகம் வெற்றி பெற்றவனை தான் ஆதரிக்கும், கைத்தட்டும், அவன் சொல்வதை தான் கேட்கும். இப்போ நீங்கள் தோல்வி அடைஞ்சதால் நீங்கள் எந்த விஷயத்த சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கும் சாயப்பாவை வணங்கின அந்த ஆரம்பத்தில் எல்லாரும் என்னை கேலியும் கிண்டலமாக பார்த்தாங்க. என்ன இவரை வணங்குறா, இவர் எல்லாமே கொடுத்துருவாரா, அதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள் இருப்பான் அதுக்கப்புறம் விட்டுடுவான், அப்படி இப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு நான் தோற்று போனதால், இன்றைக்கி நான் ஜெயித்ததால் நான் வணங்குறேன்றதுக்காக அவங்க யாரும் எந்த குறையும் சொல்லலை. உன்னை நல்லபடியாக சாய்ப்பா வச்சுருக்காரே அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஏன்னா வெற்றி பெற்றவர்கள் சொல்வதை தான் இந்த உலகம் கேட்கும். தோல்வி அடைந்தவர்கள் சொன்ன கேட்காது. அப்போ அவங்க சொல்லி நம்மளுடைய காதை வீண் பண்ணிக்க வேண்டாம். அதனால் அவங்க என்னமோ சொல்லட்டும், நாம் எடுத்த காரியத்தை சிறப்பாக கடவுளோட அருளை பெற்றவர்களாக நாம் இருந்து அதை முடிக்க வேண்டியது தான் நம்ம பொறுப்பு. ஸோ வணங்கவே கூடாது அப்படின்னா நீங்கள் தயவு செய்து வணங்காதீங்க. ஏன்னா சாயப்பா உங்கள் ஃபோனில் இருக்கார். உங்கள் ஃபோனில் சாயப்பா அப்படின்னு சொல்லி இமேஜ் மோடில் நீங்கள் போனீங்கன்னா ஏகப்பட்டது டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் மனப்பூர்வமாக கடவுளை வணங்குங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்காதீங்க, எதிர்த்து வாதம் பண்ணாதீங்க. அவங்க சொல்லக்கூடிய கடவுளையும் வணங்குங்க. எந்த கடவுளையும் வெறுக்கவும் கூடாது. இதுதான் சாயப்பாட குழந்தைங்களுடைய தகுதி. அது தகுதியில் இதுவும் ஒரு தகுதி. எந்த கடவுளையும் வெறுக்கக்கூடாது, எந்த மதத்தில் இருக்கிற கடவுளையும் வெறுக்கக்கூடாது. எல்லா கடவுளும் சுத்தமானவர்கள். கடவுள்னாவே சுத்தம்தான். அந்த இடத்துல அதை வச்சு எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லவே முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஒரு காலத்தில் நீங்கள் ஜெயிக்கும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவர்களும் ஃபாலோ பண்ணுவார்கள். ஸோ வாழ்க்கை பற்றி கவலைப்பட வேண்டாம், கடவுளை பற்றி கவலைப்பட வேண்டாம். எடுக்கிற காரியத்திலையும் நினைக்கிற நினைப்பையும் மட்டும் பரிசுத்தமாக இருக்க வையுங்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.